வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மேச ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலனை பார்க்கலாங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் மேச ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வாரம் கிரக நிலைகள், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துட்டு அது என்ன மாதிரி பலன்கள் மேச ராசிக்கு இந்த வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டானா ரிஷப ராசியில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும், மிதுன ராசியில் சூரியன் புதன், கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான். இந்த அமைப்புல இந்த வாரம் அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? இப்போ மேச ராசிக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோக பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த வாரம் நினைச்சது நடக்குமா, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்குமா, நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க, இந்த வாரமா கைக்கூடி வருமா, அந்த மாதிரிலாம் என்ன மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் இருக்கு மேசராசி நேர்களுக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. மேசராசி நேர்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல இருக்காரு. அங்க ஏற்கனவே சந்திர பகவானோட செவ்வாய் இருக்கிறதுனால சந்திரனோட இணைவும் பெற்றிருக்காரு. சந்திரன் யாரு அப்படின்னு எடுத்துட்டா மேச ராசிக்கு சுகாதிபதியாக வரக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவரே சந்திர பகவான் ஆவார். அந்த சந்திரன் பகவான் அந்த 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம், அவரோடு செவ்வாய் பகவான் இணைந்திருக்கார். அப்படிங்கிறதுனால நல்ல தன பொருளாதாரம், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம், தினசரி பணம் வருது, இந்த மாதிரி தினசரி பணம் வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு சிலருக்கு, இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்குலாம் இன்னும் கூடுதலாக பணம் வரவு இருக்கக்கூடிய வாரமாக இந்த மேசராசி நேர்களுக்கு இருக்குங்க. என்ன உங்களுக்கு பாருங்க, ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதிரி 7.5 சனி அமைப்புல இருக்காரு. அவர் அந்த 7.5 சனி அமைப்புல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனும் மனோகாரகனான சந்திர பகவானோடு இணைந்து இருப்பதால இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தையில கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏன்னா நீங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல கொஞ்சம் சலசலப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அடுத்தது லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாத்திய யோகா அமைப்புல இருக்கிறதுனால இந்த வாரம் சிறப்பாக இருக்குங்க. எதா இருந்தாலும் துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியோட இணைவு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. உங்களுடைய இளைய சகோதரன் மூலமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. உங்களுக்கு கூட பிறந்தவங்களால இந்த வாரம் ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. அவர் கூட பிறந்தவங்க உங்க வீட்டுக்கு வர்றது, நீங்க அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரம் உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இப்ப சுகஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தாய்க்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. தாய் இது வரைக்கும் பிரச்சனைகள், சங்கடங்கள் தாய்க்கு ஏதாவது இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. உறவினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி மூலியமா ஒத்துமை நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்து அதிபதி பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல கேதோடு இணைந்து இருந்தாலும் அவர் நல்ல அமைப்புல தான் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவரு செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்புல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒத்துமை கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு, அனுசரணை நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. என்ன பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணுங்க. இல்லைன்னா கணவன் மனைவி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கணுங்க. மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பா இருக்குங்க. நினைச்சது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால நீங்கள் ஏதா இருந்தாலும் தைரியமா துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றல், தைரியம் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கூடுதல்
கூடுதலாக நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து குருவின் பார்வை வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் கூடுதலான பலன்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. வெளியூர்லேருந்து வெளிமாநிலிருந்து பண வரவு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணமும் இந்த வாரம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் மூலிமா தொழிலுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் திருவினையாக்கும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மேசராசிக்கு இந்த வாரம் வந்து சிறப்பான வாரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம்.